மார்க்கெட்டிங் பிளான்ல அல்லது ஓஎஸ்டான் கோல்டோட பிளான்ல எந்த விதமான குறையும் கடுகளவு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தெள்ள தெளிவா 100% டிரான்ஸ்பரன்சியோட 100% டிரான்ஸ்பரன்சியோட நம்ம பாத்தீங்கன்னா வித்தவுட் 0% லைபிலிட்டி 0% லைபிலிட்டிங்கிறதே கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு உன்னதமான பிளான் உருவாக்கி இருக்கும். யாருக்கும் ஒரு பைசா கூட இழப்பு என்பதே வராது. ஓஎஸ்டான் கோல்டுங்கிற நிறுவனத்துல ஈவன் சிங்கிள் நயா பைசா கூட உங்களுக்கு இழப்பு என்பதே வராது. அந்த மாதிரி உலகத்திலேயே நம்பர் 1 வரக்கூடிய உன்னதமான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் தான் இந்த ஓஎஸ்டான் கோல்டோட பிளான். ஓகே, இந்த அளவுக்கு இந்த பிளான் ஃபைன் டியூன் பண்ணி என்னால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில அதாவது கோமணத்தை கட்டிக்கிட்டு கொட்டைக்காட்டுல வேலை பார்த்து ₹1.50 தான் கூலி வேலை செஞ்சு சம்பாரிச்சேன். அடுத்து நெசவு தொழில் பண்ணேன். நெசவு தொழில் ஒரு நாளைக்கு ஒரு ₹3 ₹3,000. அடுத்து பவர்லூம் ஓட்டினேன். ஒரு நாளைக்கு ஒரு ₹6 கிடைக்கும். அடுத்து அடல்ட் எஜுகேஷன் டீச்சரா இருந்தேன். அடுத்து போஸ்ட்மேனா இருந்தேன். அடுத்தது இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ₹1,000 தொடங்கி ஒரு பெரிய லெவல்ல சயின்டிஸ்ட் ஆகி பிஹெச்டி முடிச்சு பல கம்பெனிகள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி பார்த்து, பைனரி கம்பெனி பார்த்து, கிரிப்டோ கம்பெனி பார்த்து, போர்டு கம்பெனி பார்த்து, டாப் அப் கம்பெனி பார்த்து, இது எல்லா அனுபவங்களையும் எடுத்து அமைதியான முறையில டே நைட் ஆராய்ச்சி செய்த பிறகு மக்களுக்கு கடுகளவு கூட எந்த வகையிலையும் பிரச்சனை இருக்கக்கூடாது. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த கான்செப்ட் நடக்கணும். எந்த ஒரு மணி சர்க்குலேஷன்லயும் வரக்கூடாது. கவர்மெண்டோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் நடக்கணும். பிளஸ் இனிஷியலா வாங்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஒரு நல்ல செய்தியும் கொடுக்கணும். யாருமே விரல் நீட்டி ஒரு பைசா நஷ்டங்கிறத சொல்லவே கூடாது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான முறையில உருவாக்கப்பட்ட பிளான் தான் ஓஎஸ்டான் கோல்டு லைவ். சரி, இதோட சைடு எஃபெக்ட் என்ன? ஓஎஸ்டான் கோல்டு நிறுவனத்தோட என் கூட நீங்க ஒரு 1 இயர் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன? ஃபர்ஸ்ட், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் எல்லாம் நீங்க கட்டிட முடியும். கடனை 100% கட்டிடலாம். சொந்த வீடு வாங்கிடலாம். 2 வீலர்ல மாத்தி 4 வீலருக்கு மாறிடலாம். உங்க சமுதாயத்துல அண்ணன் தம்பிக்கு உதவலாம், அக்கா தங்கச்சிக்கு உதவலாம், சொசைட்டிக்கு உதவலாம். அதே நேரத்துல உங்க சமுதாயத்துல இப்படி ஒரு பர்சனா அப்படிங்கிற பேர் எடுக்கலாம். இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஓகே, அடுத்தது இப்ப நம்ம 300 தொடங்குறோம். அதோட விஷன் அண்ட் மிஷன், எல்லாத்தோட பெரிய மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அந்த நாள்ல இந்த பொன்னான இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற நாள்ல இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை நான் என்ன கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது லேர்னிங் வித் ஏர்னிங்ஸ் எல்லாமே படிச்ச பிறகுதான் வேலை வாய்ப்பு என்பது கடந்த காலம். படிக்கும் போதே பல கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு சுய வேலை வாய்ப்பை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் தான் ஓஎஸ்டான் கோல்டு. அப்படி நீங்க என்னென்ன படிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல 50 யூனிவர்சிட்டிஸ் வேர்ல்டு வைடு 50 யூனிவர்சிட்டி கூட நம்மளுடைய டைப் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரே ஒரு லண்டன் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஓப்பனா இந்த நன்னாள்ல உங்க முன்னாடி நான் டிக்ளேர் பண்றேன். அப்படியே கீழே வாங்க கார்த்தி, அந்த நிறைய யூனிவர்சிட்டியோட எம்பளம் இதெல்லாம் போட்டுப்பாங்க பாருங்க. எஸ், பாருங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, லண்டன், யுஎஸ்ஏ, ஜப்பான், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் 50 யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கோர்ஸ் நீங்க ஓஎஸ்டான் கோல்டு மூலம் செஞ்சுக்கலாம். எந்த சர்டிபிகேஷன் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், எம்பிஏ கோர்ஸ், எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் ப்ராப்பரா. அப்ப இந்த கோர்ஸ்க்கான ஃபீ எவ்வளவுங்க? 300 ட்ரான். 300 ட்ரான்ல உங்களுக்கு இன்டர்நேஷனல் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். கோர்ஸ் ஃபீ 300 ட்ரான். சோ இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இது நாள் வரைக்கும் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில அதாவது கொடுக்குற பணத்துக்கு யாருமே எந்த ப்ராடக்டும் கொடுத்ததே கிடையாது. பட் இந்த 300 ட்ரானுக்கு மேட்டர் ஆஃப் ஒரு 2100 rupeesக்கு 50 யூனிவர்சிட்டியோட நீங்க எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். தற்போது இனிஷியலா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் லண்டன் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில இருந்து blockchain fundamental certification, cryptocurrency buying, selling, holding certification, social media certification, digital marketing certification, business management certification, diploma in various aspects, அது இல்லாம MBA finance, MBA marketing, MBA hospitality, MBA tourism, இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம வழங்குறோம். அப்போ நீங்க யாரெல்லாம் ஓஎஸ்டான் கோல்ட்ல ஜாயின் பண்றீங்களோ இந்த கோர்ஸ் நீங்க எடுத்துக்க முடியும், அல்லது உங்க மூலம் வேற யாருக்கும் கொடுத்துட முடியும். உங்க ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண பிறகு படிக்கணும், படிச்ச பிறகு ஆன்லைன் எக்ஸாம் வரும், எக்ஸாம் கொடுக்கணும், எக்ஸாம் கொடுத்த பிறகு மலேசியால இருந்து இந்த சர்டிபிகேஷன் உங்களுக்கு வழங்கப்படும். இன்டர்நேஷனல் லெவல்ல அது தகுதியான தரம் வாய்ந்த சர்டிபிகேஷன். சோ உலகத்திலே யாரும் இப்படி ஒரு கல்வியை, அதாவது கல்வி கற்பதன் மூலம் பல கோடி வருமானம் வாய்ப்பு என்பதை உலகத்துல யாருமே கொடுக்கல.
டாக்டர் ER ராஜா ஆகிய நான் என்னுடைய டீம் கூட சேர்ந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை இதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 ட்ரானோட கண்ட்ரிபியூஷன் டிஸ்பர்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 300 ட்ரான் ஒரு டிஸ்பர்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் கிளியர் கட் டிரான்ஸ்பரன்சியோட உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், டைரக்ட் ரெஃபரல் இன்சென்டிவ் அதுக்காக 95 ட்ரான், யூனிவர்சல் இன்கம்காக ஒரு 15 ட்ரான், அதே மாதிரி சில்வர் ராயல்டி 45 ட்ரான், கோல்டு ராயல்டி 25 ட்ரான், டைமண்ட் ராயல்டிக்காக ஒரு 10 ட்ரான், லெவல் இன்கம்காக 100 ட்ரான், ஃபார் அட்மின்காக 8 ட்ரான், பேமெண்ட் கேட்வேக்காக 2 ட்ரான். அப்போ மொத்தம் 300 ட்ரான் மக்கள், அதாவது 300 ட்ரான் முதலீடா போட்டுதான் தொழிலை தொடங்குறாங்க. அதுல 292 ட்ரான் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆயிருது அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு. அப்ப கம்பெனிட்ட என்ன இருக்கு, இந்த கம்பெனி ரன் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் கொடுக்கறதுக்காக நிறுவனத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8 ட்ரான் மட்டும்தான். இந்த வாட் இஸ் ட்ரான்? உலகத்திலேயே 3வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு ட்ரேடிங் காயின் தான் இந்த ட்ரான்னு சொல்லக்கூடிய ஜஸ்டின் சர்னால் உருவாக்கப்பட்ட உலகத்துல 3வது ரேங்கிங்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி தான் இந்த ட்ரான். வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? இதெல்லாம் யூடியூப்ல போயிட்டு படிக்கணும், மணிக்கணக்குல படிக்கணும். உலகத்தை ஆளக்கூடிய உன்னதமான கரன்சி, 200 நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கரன்சி. அந்த மாதிரி ஒரு புதிய உலகம் நம்ம வந்து படைச்சிட்டு இருக்கோம். அதுல 1.5 கோடி மக்களுக்கு தான் இதை பத்தி தெரியும். இப்பவே நம்ம இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கோம். அதுல உலகத்திலேயே நம்பர் 1 வரக்கூடிய ஒரு பிசினஸ் பிளான் ஒரு கம்பெனி தான் உருவாக்கி கொடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து 4 மாதங்கள் முடிந்து விட்டது. 4 மாதங்கள்ல நம்ம கூட இது வரைக்கும் இணைந்த நல்ல உள்ளங்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50,000 50,000 மக்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு இந்தியா கூட மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு 20 கண்ட்ரில நம்மளுடைய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஆல் பார்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு நமக்கு டீம் வந்து நம்ம வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப டிஸ்பர்ஸ்மெண்ட்ங்கிறது இந்த மாதிரி உலகத்துல எந்த ஒரு கம்பெனியா இருக்கட்டும் சார், இப்படி ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் இவ்வளவு டிரான்ஸ்பரன்சியோட வர்ற பணம் எங்க போகுதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ஓஎஸ்டான் கோல்டு தான். சரி, இதன் மூலம் எத்தனை வகையான வருமானம் உங்களுக்கு கிடைக்குது? 8 வகையான வருமானம். இந்த 8 வகையான வருமானத்தை ஒவ்வொன்னு என்னென்னங்கிறத விளக்கணும். ராயல்டி இன்கம், டைமண்ட் ராயல்டி இன்கம், அடுத்தது விட்ரால் இன்கம், அடுத்தது லெவல் இன்கம், அடுத்து அன்லிமிட்டெட் பேசிவ் இன்கம். மொத்தம் 8 வகையான வருமானத்தை நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போ டைரக்ட் ரெஃபரல் இன்கம்னா என்ன? என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு நபர் இந்த பிசினஸ் தொடங்குறதுக்காக அவர் என்ன பண்றாரு, 300 ட்ரான் போட்டு தொடங்குறாரு. கார்த்தி அடுத்த ஸ்லைடு போலாம். அவர் என்ன செய்யணும், 300 ட்ரான் போட்ட பணத்தை உடனே எடுக்கணும். போட்ட பணம் இம்மிடியேட்டா ரிட்டர்ன், எந்த விதமான இழப்பும் இல்லாம கிடைச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட ஒரு சந்தோஷமான செய்தி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய உறவு கெடுதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள்ல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய உறவு என்னைக்கு நாம பண ரீதியான ஒரு நஷ்டத்தை ஒருத்தருக்கு ஏற்படுத்துறோமோ, எக்கனாமிக்கலி என்னைக்கு நம்ம ஒருத்தர் டேமேஜ் பண்றோமோ, அன்னைக்கு அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நெட்வொர்க் லீடர்ஸா இருக்கட்டும், அவர்களுடைய உறவு கெட்டுவிடும். 2வது, எமோஷனலி என்னைக்கு டேமேஜ் பண்றோமோ அன்னைக்கு உறவு கெட்டுரும். 3வது, பிசிக்கலி என்னைக்கு டேமேஜ் பண்றோமோ அந்த உறவு கெட்டுரும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உயிர் மூச்சு உள்ள வரை, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த கான்செப்ட் இருக்கும். அப்போ எக்கனாமிக்கல் டேமேஜ்ங்கிறது எந்த காரணத்தை கொண்டு ஒரு பைசா கூட நடக்காது என்பதுதான் இந்த பிளான். அப்ப எமோஷனல் டேமேஜ் இல்லாத ஒரு விஷயத்த கனவு காமிச்சு, அதாவது கனவு காட்டி உங்களை எமோஷனலி டேமேஜ் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலும் ஓஎஸ்டான் கோல்ட்ல கிடையாது. எவ்ரிதிங் இஸ் வெரி கிளியர் கட். சோ நம்ம 300 ட்ரான் போட்டோம். ஒரு 3 நபர்களை திட்டத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. 95 ட்ரான் உங்களுக்கு வந்துடும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ட்ரான் உங்க லெவல் இன்கம் வந்துடும். அப்புறம் 285 பிளஸ் 15 300 ட்ரான் உங்களுக்கு ரிட்டர்ன். அப்போ உள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் என்ன ஒரு நோக்கத்தோட வரணும், அட் எனி காஸ்ட் நான் 3 நபர்களை இந்த திட்டத்துக்கு அறிமுகப்படுத்துவேன். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், டெய்லி சாயங்காலம் உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் கொடுக்குறோம். அப்ப இதுல உடைய உற்றார் உறவினர் நண்பர்களை வந்து இந்த ஜூம் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும் நாங்க எடுத்து சொல்லுவோம். அதன் மூலம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள கான்செப்டுக்குள்ள வருவாங்க. நீங்க தெளிவா எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வரணுமே தவிர, ஏதோ அண்ணன் சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னாங்கிறதுலாம் ஓஎஸ்டான் கோல்டு ஜாயின் பண்ணவே கூடாது. 100% நீங்க எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்ச பிறகுதான் உள்ள வரணும். ஓகே, ஒருவேளை அப்ப நம்ம வாய்ப்பு யாரு கொடுக்கணும், அட்லீஸ்ட் 3 நபர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய திறமை உள்ள நல்ல உள்ளங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். யாரெல்லாம் கடனை கட்ட விரும்புறாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில
ஜெயிக்க விரும்புறாங்களோ, யாரெல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க விரும்புறாங்களோ, யாரெல்லாம் அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ண விரும்புறாங்களோ, யாரெல்லாம் அண்ணன் தம்பிக்கு உதவி பண்ண விரும்புறாங்களோ, யாரெல்லாம் சொசைட்டில நானும் ஒரு தகுதியுள்ள நபர் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு காமிக்க விரும்புறாங்களோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒரு உன்னதமான ஒயஸ்டான் கோல்டுங்கிற பிளான். அப்ப இந்த வாய்ப்பை யாரு கொடுக்கணும்? 3 நபர்ல அட்லீஸ்ட் உருவாக்கக்கூடிய நபருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். சரி, இல்லனா நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்றல் என்ற ஆற்றல் என்னிடம் இருக்கிறது, நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற நபர்கள் மட்டும் தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும். இல்லனா இந்த 1+3 4 ஐடி 1200 ட்ரான போட்டு, அதாவது நியர் அபவுட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8000 சில்லறாகும், 8500 ரூபாய் போட்டு 4 ஐடி எடுக்கிற நபருக்கு தான் நீங்க இந்த பிளான் கொடுக்கணும். ஏன் 4 ஐடி எடுக்க சொல்றோம்? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் 3 நபர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் சிஸ்டத்துக்கு 1+3 கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கம்பெனி குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து, உங்களை டீமோட டர்ன் ஓவர்ல இருந்து இல்ல, குளோபல் டர்ன் ஓவர்ல இருந்து ஒரு விஷயத்தை கொடுக்குது. அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் இன்கம். இந்த யூனிவர்சல் இன்கம் எப்படி கொடுக்குறோம்? யாருக்கு கொடுக்குறோம்? அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? யாரெல்லாம் தாங்கில 3 நபர்களை கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாமே எலிஜிபிள். அப்போ இந்த யூனிவர்சல் இன்கம் எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது? உலகளாவிய பிசினஸ்ல இருந்து, ஒவ்வொரு பிசினஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? 15 ட்ரான ஒதுக்கி வைக்கிறோம் யூனிவர்சல் இன்கம்காக. அப்ப புதுசா 20 ஜாயினிங்ஸ் நமக்கு கிடைக்கும் போது, 20 புதிய நபர்கள் உள்ள வரும்போது 20 × 15 300 ட்ரான் ஆகுது. சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு 300 ட்ரான கொடுத்துரும். ஒருத்தருக்கு 300 ட்ரான் கொடுத்துரும். அப்ப கம்பெனிக்குள்ள 3 பேர் வந்த உடனே ஒருத்தர் போயிருக்கோம், 9 பேர் வந்த உடனே 3 பேருக்கு போயிருக்கோம், 27 பேர் வந்த உடனே 9 பேருக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு 20 ஜாயினிங்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கு அந்த யூனிவர்சல் இன்கம் போகும். இந்த மாதிரி இது வரைக்கும் யூனிவர்சல் இன்கம் மட்டும் கிட்டத்தட்ட 8000 சில்லற பேர், அதாவது 8000+ அவ்வளவு பேர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி போட்ட பணத்தை விட 2 மடங்கா கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய காரியத்தை மட்டும் பண்ணா போதும், கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பிளான் தான் இந்த ஒயஸ்டான் கோல்டோட பிளான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 300 ட்ரான போட்டு ஜாயின் பண்ணோம், 3 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நமக்கு 300 ட்ரான் திரும்ப வந்துருது. இன்னொரு 300 ட்ரான் கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன? யூனிவர்சல் இன்கம். அது எப்ப கிடைக்கும்? ஒரு 20 நாட்கள்ல இருந்து 45 நாட்களுக்குள் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் யூனிவர்சல் இன்கம். அப்போ டபுள் தி அமௌண்ட். ஒரு ஐடியா எடுத்துட்டு அப்ப நம்ம கம்பெனியோட கேப்ஷன் என்ன சொல்லலாம்? ஒரு 300 ட்ரான தொட்டு லேர்னிங் வித் ஏர்னிங் சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 3 பேரை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. 300 ட்ரானுக்கு பதிலா 600 ட்ரானா நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். 100% கேரண்டட் அண்ட் வாரண்டட். 300க்கு பதிலா 600 உங்களுக்கு கிடைச்சே தீரும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? சில்வர் ராயல்டி. சில்வர் ராயல்டி யாரு கிடைக்கும்? 3 லெவல் 3 மேட்ரிக்ஸ் பிளான்ல 3 லெவல் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்றாங்களோ, டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் ஃபில் ஆயிருக்கணும். உங்களோட இம்மிடியேட்டா 3 பேர் வந்திருக்கணும். அந்த 3 பேருக்கு கத்து கொடுத்து சிஸ்டத்துல ஜூம் மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அந்த 3 பேரையும் 3 பேரை கொண்டு வர சொல்லணும். அடுத்த லெவல்ல 9 பேர் வந்துருவாங்க. அந்த 9 பேரு கூட காலையில ஒரு போன் பண்ணணும், சாயங்காலம் ஒரு போன் பண்ணணும், அவங்க கூட கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்க கூட சப்போர்ட் பண்ணணும், அவங்க கூட இதெல்லாம் செஞ்சுட்டு ஜூம் மீட்டிங் அவங்கள வர வைக்கணும். அந்த 9 பேரும் ஒரு 3 பேரை கொண்டு வந்தாங்கன்னா 27 பேர் வந்துருவாங்க. அப்போ உங்களுடைய 3 மேட்ரிக்ஸ் பிளான்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர் இருப்பாங்க, செகண்ட் லெவல்ல 9 பேர் இருக்கணும், தேர்ட் லெவல்ல 27 பேர் இருக்கணும். அப்ப டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் மொத்தம் உங்களோட சேர்ந்து 40 ஐடிஸ் கிரியேட் ஆகணும். அந்த கண்டிஷன் யூ ஆர் கோயிங் டு பிகம் சில்வர் ராயல்டி அச்சீவர். அப்ப சில்வர் ராயல்டி அச்சீவரா மாறிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து டெய்லி ஒரு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். அந்த அமௌண்ட் எங்க இருந்து வருது? உங்களுடைய டீமோட பிசினஸ்ல இருந்து இல்ல, குளோபல் பிசினஸ். ஒருத்தர் வந்து துபாயில ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் அமெரிக்கால ஒர்க் பண்ணுவாரு, ஒருத்தர் காஷ்மீர்ல ஒர்க் பண்ணுவாரு. யாரு எங்க வேலை பார்த்தாலும் ராயல்டி எல்லாருக்கும் சமமா கிடைக்கும். அது எப்படி கிடைக்குது? கம்பெனிக்கு வரக்கூடிய உலகளாவிய பிசினஸ்ல இருந்து ஒவ்வொரு பிசினஸ்ல இருந்தும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா 45 ட்ரான் எடுத்து சில்வர் ராயல்டிக்காக ஒதுக்கும். அதை எத்தனை பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கு டோட்டல் சில்வர், அதாவது நியூ பிசினஸ் இன்டு 45 ட்ரான்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சில்வர் ராயல்டி அச்சீவர்ஸ். இது வரைக்கும்
1000+ 1000 பேருக்கு மேல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த சில்வர் ராயல்ட்டிங்கிறது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம கம்பெனி தொடங்கிய ராயல்ட்டி நம்ம டிக்ளரேஷன் கொடுத்ததுல இருந்து முதல் நாள் 50 வந்தது, சம்டைம்ஸ் 60, சம்டைம்ஸ் 70, 80, 90, 100, 110, 120, 130, 80, 90, 100, 130, 140, 150, 40, 50, 70 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ராயல்ட்டிங்கிறது ஒரு ஃபிக்ஸான அமௌண்ட் கிடையாது. பிசினஸ் கூடும்போது அதிகமா கிடைக்கும், பிசினஸ் குறையும் போது குறைவா கிடைக்கும், பட் டெய்லி கிடைக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஜஸ்ட் 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு சில்வர் ராயல்ட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. அப்போ சே எக்ஸாம்பிள் ஒரு 50 ட்ரான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த சில்வர் ராயல்ட்டிக்கு ஒரு 50 ட்ரான் கிடைக்கும்னு வச்சுக்கோ. 50 ட்ரான் சொன்னா இன்னைக்கு 7 ரூபாய் சார், 7 ருபீஸ், 7 35, 350 ரூபா மாசம், குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா எங்க சார் கிடைக்கும் இந்த அளவுக்கு? இப்படி ஒரு ராயல்ட்டின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. யாராவது நீ வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? யாராவது கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாருமே கொடுத்தது கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி ராயல்ட்டி நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ராயல்ட்டி. இந்த கோல்டு ராயல்ட்டி அதே மாதிரிதான். 5 லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்றீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு பிகம் கோல்டு ராயல்ட்டி அச்சீவர். அப்போ கோல்டு ராயல்ட்டி அச்சீவ்மெண்ட்க்கு 5 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். சிஸ்டம் என்ன பண்ணோம், ஒவ்வொரு புதிய பிசினஸ் குளோபல் பிசினஸ்ல இருந்து 25 டன் ஒதுக்கி வைக்கும், டிவைடட் பை நம்பர் ஆஃப் கோல்டு ராயல்ட்டி அச்சீவர்ஸ். இது வரைக்கும் ஒரு 75 பேர் வந்திருக்காங்க. கோல்டு ராயல்ட்டி நம்ம நிறுவனத்துல இது வரைக்கும் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நாள் 33.33 கிடைச்சது. 100, 200, 300, 400, 500, 600, 900, 1000, 1100, 1200 இந்த மாதிரி போச்சு. அதிகப்படியான நாட்கள் பார்த்தீங்கன்னா 400 to 600 கிடைச்சிருக்குது. இப்ப இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நீங்க சர்வ சாதாரணமா ஆவரேஜா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 அப்படின்னு போட்டா கூட, ஒரு 300 ட்ரான் கிடைக்குதுன்னு அப்படி போட்டா கூட ஒரு நாளைக்கு அப்ராக்ஸ் 2000 ருபீஸ், மாசத்துக்கு என்னாச்சுங்க 60,000 ருபீஸ். சம்டைம்ஸ் 80,000 வந்திருக்கு, சம்டைம்ஸ் 1 lakh வந்திருக்கு, சம்டைம்ஸ் 60,000 வந்திருக்கு. ஸோ இந்த சில்வர் கோல்டு ராயல்ட்டிங்கிறது இவ்வளவுதான் வருங்கிறது பிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது. பிசினஸ் கூடும்போது அதிகமா கிடைக்கும், குறையும் போது கம்மியா கிடைக்கும். ஆனா டெய்லி கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, ஏன்னா இது உலகளாவிய பிசினஸ் இருந்து கொடுக்குறோம், உங்க டீமோட பிசினஸ் இருந்து மட்டும் அல்ல. ஓகே, நெக்ஸ்ட் டைமண்ட் ராயல்ட்டி. இந்த டைமண்ட்ங்கிறது தமிழ்நாட்டிலேயே, அதாவது யார் முன்ன வருவாங்க, இப்ப என்ன செய்வாங்கிறது ரொம்ப புரியல. ஏற்கனவே தமிழ்நாட்டுல கோல்டு ராயல்ட்டி அச்சீவர் முதல் பெண்மணியா கோமதி அவர்கள் இருக்காங்க, ராஜு சார் இருக்காங்க, சவுந்தர் சார் இருக்காங்க, அது இல்லாம மட்டும் செல்வராஜ் சார் இருக்காங்க, அதுல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சொல்ல முடியாது. அந்த நம்மளுடைய கோபால் டபுள் கோல்டு அடிச்சிருக்காரு, அது இல்லாம நிறைய நிறைய நண்பர்கள் அடிச்சிருக்காங்க, அது இல்லாம கார்த்தி அடிச்சிருக்காரு, அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் அடிச்சிருக்காரு, அதுல நிறைய எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் சீக்கிரம் டைமண்டா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சீக்கிரமே டைமண்டா வர போறாங்க. அதாவது கோபால் ஃபர்ஸ்ட் டைமண்ட் அடிச்சாலும் அடிக்கலாம், ராஜு ஃபர்ஸ்ட் டைமண்ட் அடிச்சாலும் அடிக்கலாம், அல்லது திருமதி கோமதி அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமண்டா வந்தாலும் வரலாம், அல்லது வெங்கடேஷ் சார் ஃபர்ஸ்ட் டைமண்டா வந்தாலும் வரலாம். பட் இந்த வாரத்துல நிறைய நபர்கள் டைமண்டா வர போறாங்க. குறைஞ்சது 15 இருந்து 20 நபர்கள் இந்த வீக்ல மண்டே டு சண்டேக்குள்ள ஒரு 20 நாள் டைமண்ட் ஆக போறாங்க. அப்ப டைமண்ட் ஆனா என்ன கிடைக்கும், உலகளாவிய பிசினஸ்ல இருந்து ஒவ்வொரு பிசினஸ்ல இருந்து 10 ட்ரான சிஸ்டம் எடுத்து வைக்கும், டிவைடட் பை டைமண்ட் ராயல்ட்டி அச்சீவர். அப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2000 ஜாயினிங் வருதுன்னு வைங்களேன், ஒரு 1000 ஜாயினிங் வருதுன்னு வைங்க, 1000 இன்ட்டு 10, 10,000 ட்ரான், 10,000 டிவைடட் பை 20 டைமண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 500, 500 இன்ட்டு 7, 3500. ஸோ 3000ல இருந்து 5000ல இருந்து 10,000 ருபீஸ் வரைக்கும் நார்மலா ராயல்ட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு இங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக உள்ளது. டைமண்ட்க்கு இவ்வளவு பெரிய லெவல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த டைமண்டா வரதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தது டைமண்டுக்கு அடுத்தபடியா உலகத்துல யாருமே கொடுக்காத ஒரு உன்னதமான வித்டிராவல் இன்கம் அப்படிங்கறத நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்ப நிறுவனத்துல இன்னைக்கு வந்து 50,000 பேர் இருக்காங்க. இந்த 50,000 பேர்ல யாரு எங்க வித்ட்ரா பண்ணாலும் சரி, எப்போ வித்ட்ரா பண்ணாலும் சரி, குறைஞ்சபட்சம் உங்க அக்கௌண்ட்ல வித்ட்ரால் பண்றது எவ்வளவு இருக்கணும், 100 ட்ரான் இருக்கணும். 100 ட்ரான் இருந்தா அவர் வந்து வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா பண்ணும்போது சிஸ்டம் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து ஒரு 20% டிடெக்ட் பண்ணி அதுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர்ஸ் 20 பேருக்கும் சிஸ்டம் கொடுத்துரும். இந்த மாதிரி உங்க டீமோட சைஸ் பெருக 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 அடமலை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் சார், கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய புது ஜாயினிங் எந்த அளவுக்கு வருது, ராயல்ட்டி எந்த அளவுக்கு வருது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஷயமே கிடையாது. எல்லாத்தோட பெரிய விஷயம் இந்த பிளான்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான படைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்ட்ரால் இன்கம் தான்.
ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் 5000 பேர் 10,000 பேர் டீம் மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பெல்லாம் வித்ட்ரா பண்றாங்களோ அப்பெல்லாம் பணம், எப்பெல்லாம் வித்ட்ரா பண்ணாங்களோ அப்பெல்லாம் பணம். இந்த மாதிரி ஒரு விஷயம் உலகத்துல இன்டர்நேஷனல் கம்பெனியும் கொடுத்தது இல்ல, இந்தியன் கம்பெனியும் கொடுத்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழனால் உருவாக்கப்பட்ட ஓஎஸ்டான் கோல்டு தான் கொடுத்துருக்குங்கிறத பெருமையோட உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்தது லெவல் இன்கம். அதாவது நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மேட்ரிக்ஸ் 20 லெவல் ப்ரோக்ராம். இது வந்து 3 மேட்ரிக்ஸ் 20 லெவல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், லேர்னிங் வித் ஏர்னிங் சிஸ்டம். சரிங்களா? அப்ப 3 மேட்ரிக்ஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல 3 பேர், 3 × 3 9, 9 × 3 27, 27 × 3 81, 81 3 243. இப்படிதான் நம்முடைய இந்த டேபிள்ங்கிறது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுல இந்த டேபிள் பிரகாரம் நீங்க 1% ஒர்க் அவுட் பண்ணா கூட, ஒரே 1%, நான் கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், 1 வருஷம் என்னுடைய பேச்சை கேளுங்க, 1 வருஷம் என்ன ஃபாலோ பண்ணுங்க, 1 வருஷம் சிஸ்டத்துக்கு நில்லுங்க, 1 வருஷம் டெய்லி சாயங்காலம் 7 மணிக்கு ஜூம் மீட்டிங் வாங்க. 7 மணிக்கு ஜூம் மீட்டிங் வரும்போது அட்லீஸ்ட் உங்க நண்பர்களை கூட்டிட்டு வாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற புதையல் யாருக்குமே தெரியாது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஓஎஸ்டோனுக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் வீணாகிவிடும். கடந்த காலத்துல நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஓஎஸ்டான் கோல்டோட பிளான பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருத்தப்படுவீர்கள். சத்தியமா சொல்ல வருத்தப்படுவீங்க. அடடா 1000 கோடி சொல்லிட்டாங்களா? அடடா உலகமெல்லாம் போயிருச்சா? அடடா கோபால் டெய்லி 1 லட்சம் வாங்குறாராம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரதுக்கு வந்து அதிக நாள் இல்ல, 6 மாசம் 1 வருஷம் சொல்ல. வெயிட் அண்ட் சி, மேட்டர் ஆஃப் 90 days. அடுத்த 90 நாள்ல இன்டர்நேஷனல் லெவல்ல நான் எப்படிப்பட்ட புரட்சியை பண்றேன்னு மட்டும் பாருங்க நீங்க. ஓகே, நெக்ஸ்ட் we are going to discuss about the unlimited passive income. இந்த அன்லிமிட்டெட் பேசிவ்ங்கிறது உலகத்துல யாருமே கொடுக்கல சார். இது வரைக்கும் யாரும் யோசிக்காத ஒரு விஷயம். நல்லா ரூம் போட்டு பிளான் பண்ணி யோசிச்சு தான் அதை கொடுத்துருக்கேன். அதாவது லெவல் பிளான் அப்படின்னு சொன்னா 20 லெவல் முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் அங்க ஸ்டாப் ஆயிரும். பட் ஓஎஸ்டான் கோல்டுல 20 லெவலுக்குள்ள நீங்க என்ன ஏர்ன் பண்ணீங்களோ அதை விட 1000 மடங்கு அதுக்கு மேல ஏர்ன் பண்ண முடியும். உங்க டீமோட சைஸ் வந்து 1 லட்சம் டெப்த் போயிருந்தா கூட அந்த 1 லட்சமாவது நபர் வித்ட்ரா போடும்போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த 20% வித்ட்ராலுங்கிறது 1 லட்சத்துல இருந்து அப்படியே 100 வரைக்கும் வரும். 100ல இருந்து அப்படியே 1 வரைக்கும் வரும். கம்பெனியோட டாப் ஐடி வரைக்கும் வந்தே தீரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ட்ரான் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுல. நம்முடைய பிளான்ல ஒரு நாளைக்கு 1 lakh ட்ரான் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பிளானுங்கிறத புரிஞ்சுங்க. இந்த அன்லிமிட்டெட் பேசிவ் இன்கம்ங்கிறது உலகத்துல யாரும் யோசிக்க முடியாத ஒரு இன்கம். நம்ம இது வரைக்கும் எத்தனை கம்பெனில 10,000 20,000 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பேரை சேர்த்திருக்கோம்? எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் நம்ம சேர்த்திருக்கோம்? உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சர்வ சாதாரணம். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்? உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டிஎல்சில ஆல் ஓவர் இந்தியா லட்சக்கணக்கான டீம் என்ல ஒர்க் பண்ணுச்சு. சரிங்களா? அந்த டிஎல்சிங்கிற நிறுவனத்துக்குள்ள இந்த ஒரு வித்ட்ராவல் இன்கம்ங்கிற ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்திருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி வந்திருக்கும்? ஆர்எம்பிங்கிற ஒரு கம்பெனில இந்த வித்ட்ராவல் சிஸ்டம் மட்டும் இருந்திருந்தா எத்தனை கோடி வந்திருக்கும்? சோ உலகத்துல யாரும் சிந்திக்காத ஒரு அருமையான டிஃபரெண்டான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சோ இங்க நிலையான வருமானம் கொட்டும். டீமோட சைஸ் பெருகிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இன்கம். ரைட் சார். அடுத்து ரொம்ப ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்க முன்னாடி நான் ஷேர் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சில்வர் பேக், சில்வர் ராயல்டி பேக். ஷார்ட்டா சொல்றேன். 12,000 ட்ரான் போட்டு அதை நீங்க எடுத்துக்கலாம். அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு 4,000 பிளஸ் ட்ரான் வந்துடும். அடுத்து 20 நாள்ல இருந்து 45 நாளைக்குள்ள 3,900 ட்ரான் வந்துடும். டெய்லி ராயல்டி வந்துடும். சரிங்களா? அப்போ ஓவரால் சொல்லணும்னா இந்த 12,000 ட்ரான்ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், இனிஷியல் அமௌண்ட்ங்கிறது இந்த சில்வர் ராயல்டி பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா ஒரே பட்டன்ல 1+3 +9 +27 ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆன பிறகு அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 4,000 பிளஸ் டான் வந்துடும். அதுக்கு பேர் என்ன? லெவல் இன்கம் அண்ட் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். அடுத்து 20 days to 45 நாளைக்குள்ள யூனிவர்சல் இன்கம் வரும். யூனிவர்சல் இன்கம் எவ்வளவு கிடைக்கும்? 3,900 ட்ரான் கிடைக்கும். அடுத்தது டெய்லி சில்வர் ராயல்டி வரும். அது எவ்வளவு வரும்? பிசினஸோட ப்ரொமோஷனை பொறுத்து 40 வரலாம், 100 வரலாம், 150 வரலாம். இது பிக்ஸ்டு கிடையாது. பட் உங்களுக்கு சில்வர் ராயல்டி யாரெல்லாம் இந்த சில்வர் பேக்கேஜ்ல வரீங்களோ எவ்வளவு கிடைக்கும்? 12,000 ட்ரானுக்கு பதிலாக 24,000 ட்ரான் கன்ஃபார்ம். 24,000 ட்ரான் உங்களுக்கு கிடைச்சே தீரும்.
இத்தனை நாட்களுக்குள் கிடைக்குங்கிறது கேரண்டி கிடையாது. பட் 24,000 கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஓகே, அடுத்தது உலகத்தை உழுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பண்ண போறேன். உலகத்தை உழுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நாட்களுக்குள், அது ஒரு சில நாட்களுக்குள் வர்ற ஒரு சில நாட்களுக்குள் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி ஸ்டெர்லிங் ரிசார்ட்ல நம்ம அபிஷியல் லான்ச்சிங் ப்ரோக்ராம் வைக்க போறோம். அந்த அபிஷியல் லான்ச்சிங் ப்ரோக்ராம் ரொம்ப கிராண்டா இருக்கும். அதுல யாரெல்லாம் கலந்துக்க முடியும்னா, யாரெல்லாம் சில்வர் ராயல்டி அச்சீவ் பண்றீங்களோ அவங்க எல்லாமே அதில் கலந்துக்க முடியும். சில்வர் ராயல்டி அச்சீவர்ஸ் பிளஸ் கோல்டு ராயல்டி அச்சீவர்ஸ் பிளஸ் டைமண்ட் ராயல்டி அச்சீவர்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுல வர்றவங்க எல்லாமே கோட், சூட், டை வெரி வெரி மஸ்ட். ஷூ இருக்கணும், பேண்ட் போட்டிருக்கணும், ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கணும், டை இருக்கணும், கோட் இருக்கணும். ஏன்னா சட்டையவே மாத்திக்க தயார் இல்லாத நபர்களை நான் கோடீஸ்வரனா மாத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். அது இது ஒரு சின்ன ஒரு பரீட்சை, கரெக்டுங்களா? ஓகே, அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான விஷயம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய விரைவில் ஒரு சில நாட்களுக்குள் ஓஎஸ் டோக்கன், நம்மளுடைய சொந்த கரன்சி நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். சொந்த டோக்கன் நம்ம கிரிப்டோ கரன்சில ஓஎஸ் பேர்ல சொந்த டோக்கன் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். உலகத்துல அதாவது கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன ஒரு வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது யூட்டிலிட்டியும் கம்யூனிட்டியும் எந்த ஒரு நிறுவனத்துக்கு இருக்குதோ அந்த நிறுவனம் உலகத்தில் நம்பர் ஒன்னா வர முடியும். அப்போ ஓஎஸ்டான் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டியோட சைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நம்ம ஊட்டி ப்ரோக்ராமுக்குள்ள நம்மளுடைய கம்யூனிட்டி சைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 lakh ஆயிரும். கேட்டுங்களா? கம்யூனிட்டியோட சைஸ் 1 lakh. ஓகே, அப்போ கம்யூனிட்டி பிளஸ் யூட்டிலிட்டி. உலகத்துல ஆயிரக்கணக்கான கிரிப்டோ கரன்சி இருக்கு. பட் அதுக்கு யூசர் இல்லாத கரன்சி ரேட் ஏறுமா? ஏறாது, இல்லைங்களா? பட் நம்மகிட்ட யூசர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? நம்ம டோக்கன் லான்ச் பண்ணும்போது நம்மகிட்ட கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருப்பாங்க? 1 லட்சம் பேர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 1 லட்சம் பேருக்கு யூட்டிலிட்டி கொடுத்தா தானே யூஸ் பண்ணுவாங்க. அந்த யூட்டிலிட்டிங்கிறது மக்களுக்கு அத்தியாவசியமான, அவசியமான, அது வந்து எளிமையான ஒரு ஒரு அருமையான, அதாவது வாய்ப்புகள், அதாவது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய, நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்களை கொடுத்தோம்னா நம்ம டோக்கனை பயன்படுத்துவாங்களா மாட்டாங்களா? 100% பயன்படுத்துவாங்க. அதனால நம்ம டோக்கன் எல்லாம் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணுவாங்க, கிரிப்டோ டோக்கன் லான்ச் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட யூட்டிலிட்டி இருக்காது, கம்யூனிட்டி இருக்காது. அவங்க இன்டர்நெட்ல அட்வர்டைஸ் பண்ண ஃப்ரீ டோக்கன் கொடுப்பாங்க, ஏர் டிராப் கொடுப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. நம்மகிட்ட ஆல்ரெடி கம்யூனிட்டி இருக்கிற காரணத்தினால நம்ம லான்ச் பண்ணும் போதே அவங்களுடைய யூட்டிலிட்டி என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன் போர்ட்டல்ல ஒரு 2 லட்சம் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஆன்லைன் போர்ட்டல், அதாவது லைக் பிளிப்கார்ட் மாதிரி, Amazon.com மாதிரி ஓஎஸோட சொந்த ஆன்லைன் போர்ட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அதுக்கு மட்டும் வெஞ்சர் கேபிட்டல் 100 கோடி, ஆல்ரெடி 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. நான் பண்ணல சார், எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு வெஞ்சர் கேபிட்டல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. 100 கோடிக்கான ப்ராடக்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. 100 கோடியில என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 25,000 பிராண்டட் ப்ராடக்ட்ஸ், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 2 லட்சம் அதர் ப்ராடக்ட்ஸ், மொத்தம் பாத்தீங்கன்னா 2 lakh பிளஸ் நம்மகிட்ட ப்ராடக்ட் ரெடிலி அவைலபிள். ஓகே, இந்த 2 லட்சம் ப்ராடக்ட்டை ஓஎஸ் டோக்கனை கொடுத்து ஆன்லைன்ல நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருக்க லூயி பிளப்பா இருக்கட்டும், லீ கூப்பரா இருக்கட்டும், அல்லது கண்ணாடியா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், ஜட்டியா இருக்கட்டும், பிராவா இருக்கட்டும், என்ன வேணுமோ பிராண்டட் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஓஎஸ் டான் கொடுத்து வாங்கும்போது மார்க்கெட்ல ஒரு பிராண்டட் ப்ராடக்டோட ரேட் 1000 ரூபான்னு சொன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். 50% ஸ்டேட் வே டிஸ்கவுண்ட். எப்படி சார் இருக்கும்? 50% ஓஎஸ் டோக்கனை கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 50% டிஸ்கவுண்ட் வித் 100% மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு அந்த பொருள் பிடிக்கவில்லை என்றால் திரும்ப கொடுத்து விட்டு 100% நீங்க வந்து பணத்தை வாங்கி கொள்ளலாம். 2வது வசதி, இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட், அதாவது பிக் பஜார், ஸ்பென்சர் பிளாசா, மோர், இந்த மாதிரி பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்ன இருக்கோ அது எல்லா ஸ்டோர்லயும் ஓஎஸ் டான் டோக்கனை கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் லம்சம் டிஸ்கவுண்ட். ஓகே, அடுத்தது கொஞ்சம் நல்லா விளக்கமா கேளுங்க. கண்ணால் பாருங்கள், காதால் கேளுங்கள், மனசை கொஞ்சம் திறந்து வச்சிருங்க. அடுத்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஓஎஸ் டோக்கனை நீங்க எப்ப வேணாலும், எந்த செகண்ட் வேணாலும் நீங்க ட்ரானா மாத்திக்கலாம், பிடிஜியை மாத்திக்கலாம், நீங்க வந்து டாலரா மாத்திக்கலாம், யூஎஸ் டாலரா மாத்திக்கலாம். அடுத்த செகண்ட் யூ கேன் கன்வெர்ட் அவர் ஓஎஸ் டோக்கன் இன்டு எனி டிஜிட்டல் கரன்சி. ஓகே, அடுத்த குட் நியூஸ் சொல்லட்டுங்களா? கொஞ்சம் தைரியமா இருங்க. உலகத்துல என்ன பண்ண போறாங்க, கொஞ்சம் தைரியமா இருங்க. அடுத்தது ஆல் ரீசார்ஜஸ், உங்களுடைய மொபைல் ரீசார்ஜ் நம்ம டோக்கனை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்க
அடுத்தது ஆல் டிவி ரீசார்ஜஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அடுத்த குட்டியே சொல்லுங்களா, ஆல் பில்ஸ், டெலிபோன் பில்லா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், எந்த பில்லு தான் கட்டிக்கலாம். நம்ம டோக்கன்ல கட்டிக்கலாம் சார். சொந்த கரன்சி ஓஎஸ் கரன்சி, ஓஎஸ் டோக்கன், ஓஎஸ் கிரிப்டோ கரன்சி. சரிங்களா? அடுத்தது இன்னொரு குட் நியூஸ் சொல்றேன், கொஞ்சம் தைரியமா கேளுங்க. we already today we completed the tie-up with Zomato. அதாவது 40,000 ரெஸ்டாரண்ட்ல ஜொமேட்டோ த்ரூ நீங்க பார்சல் வாங்கிக்கலாம். 40,000 ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணலாம், ஓஎஸ் டோக்கன் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். இப்ப சொல்லுங்க சார், ஓஎஸ் டோக்கனோட யூட்டிலிட்டி எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அதனுடைய growth எப்படி இருக்கும்? ஓஎஸ் டோக்கன் லான்ச் பண்ண உடனே ஒரு 1 lakh டோக்கன், ஒரு 1 lakh ஒர்த் ஆஃப் நீங்க டோக்கன் வச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டர் ஆஃப் 1 year அந்த 1 lakhங்கிறது 1 crore ஆக மாறும். நோ டவுட் அட் ஆல். தட் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். சோ இருந்தும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்து கொண்டே இறந்து விடாதீர்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப சொல்லுங்க, இப்படி ஒரு யூட்டிலிட்டி, இப்படி ஒரு கம்யூனிட்டி, இப்படி ஒரு சின்ன அமௌண்ட்ல ஜாயினிங், இப்படி ஒரு எம்டி, இப்படி ஒரு ப்ரொவிஷன், இப்படி ஒரு ஜூம் மீட்டிங், இப்படி ஒரு மார்க்கெட்டிங் பிளான், இப்படி ஒரு 0% மீன்ஸ் 0% லாஸ், இப்படி ஒரு லைபிலிட்டி இல்லாத இப்படி ஒரு விஷயத்த உலகத்துல யாராவது கொடுத்துருக்காங்க சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க, உலகத்துல நம்ம நம்பர் ஒன்னா வருவோமா வர மாட்டோமா? சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி என்னால உருவாக்க முடிஞ்சது? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், ஒரே காரணம், என் வாழ்க்கையில ஏற்பட்ட அவமானங்கள், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட அசிங்கங்கள், என் வாழ்க்கையில் ஏற்பட்ட கேவலமான விஷயங்கள். சோ ஒரு மாபெரும் வெற்றி நீங்க அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 தரம் தோத்துருக்கணும், 1000 தரம் அசிங்கப்பட்டிருக்கணும், 1000 தரம் கேவலப்பட்டிருக்கணும், 1000 தரம் 1000 பேர் காரி துப்பி இருக்கணும். அப்பதான் உலகத்துல மிக பெரும் மாமனிதனாக வர முடியும். இப்ப சொல்லுங்க, ஓஎஸ்டான் கோல்டோட பொசிஷன் உலகத்துல நம்பர் 1 மாறுமா மாறாதா? ஏன்னா உலகத்துல இவ்வளவு யூட்டிலிட்டியோட யாருமே ஒரு கரன்சி கொண்டு வரல. இந்தியாவில இல்ல சார், இன்டர்நேஷனல்ல யாருமே இவ்வளவு யூட்டிலிட்டி கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட், ஃபர்ஸ்ட் டைம் இன் தி வேர்ல்ட் இதெல்லாம் கொண்டு வர போறோம். அது இன்னும் 3 மாசம் 6 மாசம் இல்ல, நம்பர் ஆஃப் டேஸ், வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். சார் நீங்க நினைக்கலாம், என்னடா நைட்டு 12:30 மணி ஆகுது, 1 மணி ஆகுது, லூசு பையன் இப்படி பேசிட்டு இருக்கான். நானு அண்டர் கிரவுண்ட்ல நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கேன். Within short span of time, we are going to locate our corporate office at Malaysia. Why? Because we go for the international launching. North India launching முடிஞ்சது, இப்ப South India launching இப்ப பண்ண போறேன். அடுத்து next we are preparing to launch the program at international level at Malaysia. எவ்வளவு பண்ண போறோம் கேட்டுங்களா? சோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கடுகளவு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்க எல்லா லீடர்கிட்ட என்னுடைய நம்பர் இருக்கு. நீங்க வந்து கான்ஃபரன்ஸ் கால் எடுத்துட்டு என்கிட்ட வரலாம். 24 hours நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதனால இப்போ அதிக நேரம் இல்லாதனால 9 நிமிஷம் தான் இருக்குது. ஷார்ப்பா ராஜு சார் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 மணிக்கெல்லாம் நீங்க வந்து செஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். சோ இதுல திருவாளர் செல்வா அவர்கள் ஃப்ரம் கோயம்புத்தூர் இருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் 20 இயர், கிட்டத்தட்ட 10-15 வருஷம் அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் வாய்ந்த நபர், அவர்கிட்ட கூட இவ்வளவு விஷயங்கள் சொல்றதுக்கு இன்னைக்கு நேரம் இல்ல. செல்வா சார் நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. அவரு இப்ப நம்ம எடுத்துற ப்ராஜெக்ட் டைம் குறைவா இருக்கிற காரணத்தால நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி உலகத்துல ஏதாவது ஒரு கம்பெனி டிரான்ஸ்ஃபர்டா வந்திருக்குதா அப்படிங்கிறத ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் ஒரு 2 மினிட்ஸ் ஷேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். யாரு செல்வா சார் இருக்கீங்களா லைன்ல? ஓகே, அப்படி இல்லைன்னா ஏஎஸ் ராஜா சார் லைன்ல இருக்கீங்களா? ஏஎஸ் ராஜா சார் ஃப்ரம் தூத்துக்குடி லைன்ல இருக்கீங்களா? ஏஎஸ் ராஜா சார் சார் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அப்படியே அன்மியூட் பண்றேன். சார் ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய பொழுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுடைய முக்கியமான ஒரு பொன்னான நாள். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சாதாரண நாள்ல, இந்த நாள்ல உங்களுக்கு நிறைய நல்ல செய்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு விஷயத்தை நான் வந்து தெள்ளத்திலே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். சோ எஸ்பி ராஜா சார் பிளீஸ் அவர் வந்து நீங்க அன்மியூட் பண்ணுங்க சார். ராஜா சார் இதை பத்தி ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா யூ டேக் 3 மினிட்ஸ், உங்களுக்கு 3 நிமிஷம் கொடுக்குறேன் சார். பிளீஸ் தயவு செய்து மக்களுக்கு நல்ல கருத்தை எடுத்து சொல்லுங்க. ஆமா சார், செல்வா சார் தான் வந்திருக்கிறேன். இப்பதான் என்ன அன்மியூட் பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே. வணக்கம் சார். ஓஎஸ்டான் குடும்பத்துக்கு அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இனிய மாலை வணக்கம் சார்.
இந்த 15 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது மாதிரியான ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு பிளானையோ நான் பார்த்தது கிடையாதுங்க. என்ன காரணத்தினால நான் இதை ஷேர் பண்றேன் அப்படின்னா, யாருடைய மணியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி எடுத்து வச்சு ஹோல்டிங்ல வச்சு மந்த் அண்ட் மந்தோ அல்லது டே அண்ட் டேவோ நான் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இங்க கொடுக்கல. மற்ற கம்பெனில எனக்கு தெரிஞ்சு எம்டி இவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்ன டார்கெட், இன்னைக்கு எத்தனை கோடி கலெக்ஷன், இந்த வாரம் எத்தனை கோடி கலெக்ஷன், இந்த மாசம் எத்தனை கோடி கலெக்ஷன், இப்படி கேட்ட எம்டியை தாங்க நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அது மாதிரியான கம்பெனியை தான் நான் நிறைய ஒர்க் பண்ணி இருக்கேன். பட் இப்ப இருக்கிற பிளான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனியுடைய பிளானை பார்த்தாலே அந்த கம்பெனியுடைய எம்டியுடைய குவாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணிடலாங்க. அந்த கம்பெனி லாங் விஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓஎஸ்ட்ரானுடைய பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுலே தி பெஸ்ட் பிளான். இது மாதிரியான ஒரு பிளான் வந்து பாத்தீங்கன்னா இனி உருவானாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா ராஜா சாரை தவிர்த்து வேற யாராலையும் இந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான் சார். ஸோ இந்த பொன்னான வாய்ப்பை நான் இந்த ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கிறவங்களும் இனி வர போறவங்களும் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உயர்த்திக்கங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி செல்வா சார், நன்றி. அதுக்கப்புறம் சார் ராஜா சார், வணக்கம் சார். வணக்கம். ஓஎஸ்ட்ரான் கோல்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். இப்ப நம்ம சார் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைக்கும் தெரிகிற அளவுக்கு பக்காவா நம்ம எடுத்து சொல்லிட்டாங்க. சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரே விஷயம் என்ன சொல்லணும்னா, தொலைநோக்கு பார்வையோட ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் நம்மளுடைய ஓஎஸ்ட்ரான் கோல்டு. அதாவது பாத்தீங்கன்னா நாடி நரம்பு சத புத்தி அவ்வளவுலயும் நெட்வொர்க்கால ஊர்ன ஒரே ஒரு ஆளால தான் இந்த மாதிரி பிளான் கொடுக்க முடியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடா நம்மளுக்கு வந்து வித்ட்ராயல் இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, யூனிவர்சல் இன்கம். ஸோ அந்த ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த ஒரு இதே போதும். உலகத்துல இதை மாதிரி யாரும் அடிச்சுக்க முடியாது. ஸோ அதனால சார் மேலும் மேலும் இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தலை சுத்தி இருக்கும். கண்டிப்பா வேர்ல்டுல 100% நம்பர் 1ங்கிறத எந்த சக்தியாலும் இது பிரபஞ்சமே சாருக்கு துணை புரியும். அதனால எல்லாருமே சேர்ந்து சார் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டா நாங்க இருக்கோம் சார். பெரிய லெவல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெயிப்போம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். நன்றி நன்றி ராஜா சார். நிச்சயமா என்ன சொல்றதுன்னு தெரியல, தலை சுத்தல் தான் வந்துட்டு இருக்கு. சாரோடைய அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா நன்றி டாக்டர் ஏ ராஜா சார். இப்போ நான் கர்நாடகால இருந்து மிஸ்டர் வெங்கடேஷா சாரை நான் வெல்கம் பண்றேன். வெங்கடேஷா சார், ஸோ ஃபர்ஸ்ட் டைமண்ட் முடிக்கிறதுக்கான தீவிர முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. கர்நாடகால இருந்து வெங்கடேஷா சார். சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க ஒரு வார்த்தைகள் பேசலாம். ஓகே சார், அவருக்கு முன்னவே கோபால் டைமண்ட் முடிக்க போறாரு சார். ஓகே கோபால் சார் வணக்கம், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். கோபால் சார், கோபால் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். கோபால் சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? இன்னொரு 2 minutes தான் இருக்கு டைம். ஓகே ஓகே லீடர்ஸ், ஓகே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சரிங்க சார். இப்போ ராஜு சார். ஓகே சொல்லுங்க சார். ராஜு சார், இப்போ உங்களுக்கு சாதாரண அனுபவம் கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் சாரிங்க ஃபார் another 3 minutes டேக் யுவர் ஓன் டைம். இன்னைக்கு நான் கொடுத்த விஷயங்களோட டெப்த் என்னங்கறத எங்க மக்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சொல்ல வார்த்தைகள் இல்லைன்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஏன்னா அதுவும் இந்த ஒரு நன்னாள்ல சார் இப்ப சொல்லி ஆரம்பிச்சாங்க, அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள நான் சொன்ன பொருளாதார சுதந்திரம் இன்னும் யாருக்கும் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். இன்னைக்கும் வந்து ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு தான் நம்ம இன்னும் நிறைய மக்கள் வந்து தான் படிச்ச டிகிரி எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்மளுடைய நேரத்தை முழுசா அடகு வச்சுட்டு அவங்க கொடுக்குற ஒரு சம்பளத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் சொன்ன விஷயம், ஒரு 65 ஆண்டுகள் அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி இருந்தா கூட கடந்த 30 ஆண்டுகளுடைய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை பண்ணிருக்கலாம். ஏன்னா இங்க நிறைய டாப் லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, நிறைய டீமை ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. நிறைய இப்போ செல்வா சார் கூட சொன்னாங்க, நிறைய முதலாளிகளோட ஓனர்ஸோட கான்டாக்ட் இருந்தும் கூட அவங்களுடைய சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் தான்
இருக்கும். இப்ப கார்த்திக் சார் கூட இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது ஒரு வரி வரும், சுயநலம் இல்லாத மனிதர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எப்பயுமே பலன் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியான நபர்களை தான் இன்னைக்கு நிறைய நேரங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா இனி வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும், ஏன்னா இதுல நியூ கமர்ஸும் வந்திருக்கீங்க, நிச்சயமா இந்த இடத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த மீட்டிங்ல கலந்துக்கோங்க. அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா நீ ஃபியூச்சர் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிளியரா தெரிய ஆரம்பிச்சு லீடர். அப்ப இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றதுக்கு, அதாவது டெவலப் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம், அதை வச்சு நாம எவ்வளவு டெவலப் ஆக போறோன்றத நம்ம மனதில் மேற்கொள்வோம். அது தாண்டி அதுல நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை கனெக்ட் பண்ணி இன்னைக்கு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியை கிரிப்டோவோட நம்ம கனெக்ட் பண்ணிருக்க ராஜா சாருக்கு இந்த இடத்துல நம்ம தேங்க் பண்ணியே ஆகணும். அதை தாண்டி சார் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, ஓஎஸ் டோக்கன் ரொம்ப விரைவா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி டிராவல் பண்ண லீடர்ஸுக்கு எல்லாமே தெரியும், கடந்த ஒரு ஆண்டுகளா நிறைய காயின்ஸை வந்து வாங்கி வைக்கிறோம். ஏன்னா பிடிசியை வந்து 2009 வாங்க முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு வந்து அதை நாலேஜ் கிடைக்கல நமக்கு. ஆனா இன்னைக்கு நாலேஜ் கிடைச்சனால எத்தனையோ காயின்ஸை வந்து இன்னைக்கு லீடர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய யூட்டிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே சொன்னா ரொம்ப நிறைய காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேபிளா அந்த ரேட்ல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு ரேட்டோட வேல்யூவே பார்த்தா கூட மோர் தென் 50,000 மெம்பர்ஸ் நம்ம இருக்கோம் லீடர். அப்ப சார் சொன்ன இந்த இ காமர்ஸ்ல இருந்து அவ்வளவு விஷயம் ஜொமேட்டோட டைப் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டாங்க. நிச்சயமா ரொம்ப நன்றி ராஜா சார். ஏன்னா அவ்வளவு விஷயங்களும் உள்ள கொண்டு வந்து இதோடைய காயினோடைய குரோத்தையும் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா, ஸோ லீடர்ஸ் முடிச்சுக்கோங்க. இன்னும் ஓராண்டு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கிடைக்க இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. தொடர்ந்து இந்த செஷனை நீங்க ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு இதுல கலந்துக்கோங்க. இதனுடைய டீட்டெயில்ஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது நிச்சயமா ராஜா சாருக்கு நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ராஜா சார், இப்போ நம்ம லக்கி ட்ரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலாமா சார்? சார் லக்கி ட்ரா குரூப்ல போட்டுவாங்க, பார்த்து தேர் இஸ் நோ டைம். ஓகே சார், ஓகே. எனிவே ஸோ இன்னைக்கு 10 பேருக்கு லக்கி ட்ரா வின்னர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த குரூப்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் லீடர். ஸோ அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மீண்டும் இந்த சுதந்திர நல்லால நமக்கு ஒரு ஒரு உறுதி ஏற்போம். அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரராக வரக்கூடிய வாய்ப்பு ஓஎஸ்டான் கோல்டு மூலியமா இருக்கு. வாழ்த்துக்கள் லீடர். வெற்றி நிச்சயம்.